அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை நேரில் வந்து கௌரவித்த மதுரை ஆசிரியர்கள் சங்கம் இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. இதற்கு தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஏகப்பட்ட ஆதரவாளிகள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இந்த ஒரு விஷயத்திற்காக சீமானுக்கு நேரில் வந்தோ அல்லது அலைபேசி மூலமோ வாழ்த்துக்கள் சொல்லி நாம் தமிழ் கட்சி இன்னும் வளரணும் அப்படின்னு அறிவுரையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க தருணத்துல தான் பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சங்கம் இணைந்து இன்றைய தினம் சீமானுடைய வீட்டிற்கே வந்து வாழ்த்து சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் இடத்துல ஒரு கோரிக்கையை வச்சுட்டு போயிருக்காங்க. தமிழ்நாடு அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே சீமான் இடத்துல கோரிக்கை வைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க நேரடியாகவே திமுக கட்சி நிர்வாகிகள் இடத்துல பேசக்கூடிய இடத்துல இருக்கவங்க கூட சீமான் இடத்துல வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா சீமான் ஒரு போராட்டம் நடத்துறாரு அப்படின்னா அந்த போராட்டத்திற்கு நிச்சயமாக அரசாங்கம் செவிசாய்த்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்க காரணத்தினால தான் அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட பார்த்தீங்கன்னா சீமான் இடத்துல வந்து கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் கடந்த 4 மாதமாக இவங்களுக்கு போதிய ஊதியம் வரல அப்படின்னும் நிறைய பேரை வேலையிலிருந்து சம்பந்தமே இல்லாம தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு நீங்க தான் கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னும் எங்களுடைய போராட்டத்தில் நீங்க கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சீமானுடைய வீட்டிற்கே பார்த்தீங்கன்னா வந்து கோரிக்கை எடுத்துட்டு போயிருக்காங்க. நிச்சயமாக மக்களுடைய எல்லா போராட்டங்களுக்கும் குரல் கொடுக்கறதையே ஒரு வாடிக்கையாக வச்சுட்டு இருக்க சீமான் இவங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் மீடியாக்களால் மறைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.